மக்களே, இன்று நாம் திருக்குறள் 461ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்ற இயலில் இடம்பெற்றுள்ள தெரிந்து செயல்வகை அதிகாரத்தின் முதல் குறள். அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அனைத்து திட்டங்களும் ஒவ்வொரு பங்கேற்பாளரும் ஒழுங்காக ஒத்துழைப்பின் மூலம் வெற்றிக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஊதியம் என்பது வெறும் ஊதிய கொடை மட்டும் இல்லை, அது நியாயமான பயனுள்ள பரிசாக இருக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு செயலும் ஒப்புமையையும் உள்ளடக்கியது, நலன்கள் பயன்களுக்கு அழியாதது. எதிர்காலத்தில் எல்லா பங்குதாரர்களும் நலமுடன் வாழ்வதை உறுதிப்படுத்துகின்றது. ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்றைய அரசியல், வணிகம், குடும்பம் ஆகிய துறைகளில் ஒழுங்கும் நெறிமுறையும் இல்லாமல் பல பிரச்சனைகள் எழுகின்றன. நியாயமான வருமானமும் தெளிவான பங்கு பகிர்தலில் அனைவரும் முயற்சி செய்து வளர முடியும். உதாரணமாக, ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளர் அனைத்து ஊழியர்களுக்கும் தெளிவான பணி இலக்கை வழங்கி சீரான ஊதிய நடைமுறைகளை பின்பற்றி அனைவரும் ஊக்கமுடன் வேலை செய்ய உதவுபவர். மற்றொரு உதாரணம், ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் கல்வி திட்டத்தை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் அனைவரும் சேர்ந்து வடிவமைத்து ஒவ்வொருவரின் பங்களிப்பு மதிப்புடன் நடத்துகிறார். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் நம்முடைய வேலை முறை, குடும்ப நிதி, சமூக சேவைகள் அனைத்தும் தெளிவாகவும் நியாயமாகவும் இருக்கும். அதனால் நம்பிக்கை அதிகரித்து ஒருங்கிணைந்த முன்னேற்றம் காணப்படும். இதுவே இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.